இத்தனை நாளா மழை பெய்யவே இல்ல. மருதாணி அரைச்ச நேரமோ என்னமோ தெரியல. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போறனால எல்லாரும் சரி மருதாணி வைப்போம்ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். குட்டி குட்டியாக மருதாணி வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? கை ஃபுல்லாக மருதாணியை வச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு வச்சு விட்டுட்டு நான் மட்டும் வைக்கல, எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கால்லலாம் வைப்போம். எதுக்காகனா சூடு குறையட்டும்னு சொல்லிட்டு வைப்போம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். இதுதான் நான் வச்சு விட்டது. செம்ம காமெடியாக இருக்குதுல்ல. எப்போவுமே ஒரு இதை ஸ்டார்டிங் போகும்போது கேவலமாக தான் இருக்கும், வைக்க வைக்க சரியாக போயிடும். இதை கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்குவோம். இது என் தங்கச்சி கை, வலது கை, அதனால் என்கிட்ட வந்துச்சு. இல்லைன்னா என்கிட்ட வந்திருக்கவே வந்திருக்காது. அவன் வச்சதை விட நான் வச்சது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அக்காவை பிறந்தனால எதுவுமே சொல்லலை. அம்மா தனியாக வச்சுட்டாங்க. அம்மாவுக்கும் நான் தான் வலது கையில் வச்சு விட்டேன். என் கையும் மட்டும் பார்க்க பக்கமாக அழகாக இருக்குதுல்ல. வீட்டில் இருக்க எல்லாரும் மருதாணி வச்சுட்டாங்க, நான் மட்டும்தான் வைக்கல. இனி இவங்க என்னென்ன கொசு கடிக்குதுன்னு பேட்டை வச்சு அடிக்க சொல்கிறாங்க, பெட்ஷீட் பொத்தி விட சொல்கிறாங்க. இன்னும் என்னென்ன வேலை செய்ய காத்திருக்கேனோ.